அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இறைவனின் படைப்பில் மனிதனின் ஆயுள் படும் அவஸ்தையும். கடவுள் படைப்பு தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம் கழுதையை படைத்துவிட்டு கடவுள் சொன்னார், நீதான் கழுதை. நீ சூரியன் உதித்தது முதல் அது அஸ்தமனமாகும் வரை உழைக்க வேண்டும். மூட்டை சுமப்பதுதான் உன் வேலை. உனக்கு புல்தான் உணவு. உனக்கு அறிவு எல்லாம் கிடையாது. நீ 50 ஆண்டுகள் வரை வாழலாம் என்று கூறினார். கழுதை உடனே கடவுளிடம், இறைவா, 50 ஆண்டுகள் நான் வாழ்வதா? வேண்டவே வேண்டாம். நீங்கள் கூறிய கடின உழைப்போடு 20 வருடங்கள் உழைத்தாலே போதும். ஆயுளை 20 ஆண்டுகளாக குறைத்தருள வேண்டும் என்று கேட்டது. கடவுளும் சரி, அப்படியே செய்கிறேன் என்று கூறினார். பின்னர் கடவுள் நாயை படைத்தார். நீதான் நாய். மனிதர்களுடைய வீட்டை காவல் காப்பதுதான் உன் வேலை. நீ அவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பாய். அவன் உனக்கு போடுகிற சோற்றை கொள்ளலாம். நீ நாயாக 30 வருடங்கள் வாழ அருள் புரிகிறேன் என்று கூறினார். கடவுள் கூறியதை கேட்ட நாய் அதிர்ந்து போனது. இறைவா, உன் சொற்படி விசுவாசத்தோடு வேலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் ஆயுட்காலத்தை 15 வருடங்களாக குறைத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டது நாய். ஏன் என்று கேட்டார் கடவுள். மனிதர்கள் 15 ஆண்டுகளிலேயே 30 வருட வேலையை என்னிடம் வாங்கி விடுவார்கள். அதுவே எனக்கு போதும் என்று கூறியது நாய். கடவுளும் அவ்வாறே அருளினார். பின்னர் கடவுள் ஒரு குரங்கை படைத்துவிட்டு அதனிடம் சொன்னார், உன் பெயர் குரங்கு. நீ மரத்துக்கு மரம் தாவித் திரிவாய். நீ மக்களை மகிழ்விக்க பல குறும்புகள் செய்வாய். நீ 20 வருடங்கள் வரை வாழலாம் என்றார். குரங்கு பயம் கொண்டு, இறைவா, நீ சொன்னபடியெல்லாம் வேலை செய்கிறேன். எனக்கு 10 ஆண்டுகள் வாழ்ந்தாலே போதும் என்று கூறியது. ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கடவுள் கேட்டார். இறைவா, மனிதர்கள் செய்யும் மிருகவதையை தாங்கிக் கொள்ள நீண்ட காலம் வேண்டாம். குறுகிய காலமே போதும். 20 ஆண்டுகளில் சாக வேண்டியதை 10 ஆண்டுகளிலேயே சாகடித்து முடித்து விடுவர் என்று கூறியது குரங்கு. கடவுளும் அவ்வாறே அருளினார். கடைசியில் கடவுள் மனிதனை படைத்துவிட்டு அவனிடம் இவ்வாறு கூறினார், நீதான் மனிதன், ஆறறிவு படைத்தவன். நீ உன் புத்தியை பயன்படுத்தி வாழ்வாய். உனக்கு சேவகம் செய்ய சில விலங்குகளையும் படைத்துள்ளேன். உலகத்தையே ஆட்டி படைக்க உன்னால் முடியும். இப்படிப்பட்ட அதிசய அற்புத பிறவியான நீ 20 ஆண்டுகளே வாழ்வாய் என்றார். கடவுள் கூறியதில் திருப்தி அடையாத மனிதன் கடவுளிடம் வேண்டினான், இறைவா, மனிதனாக இருக்கும் எனக்கு 20 ஆண்டுகள் தானா? ஆயுள் போதாது. நான் நல்ல முறையில் வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன். எனவே கழுதை வேண்டாமென்று ஒதுக்கிவிட்ட 30 ஆண்டுகளையும், நாய் விரும்பாத 15 ஆண்டுகளையும், குரங்கு மறுத்துவிட்ட 10 ஆண்டுகளையும் எனக்கு தாருங்கள் என்று பேராசையோடு கூறினான் மனிதன். மனிதனின் வேண்டுகோளை கடவுள் ஏற்றுக்கொண்டார். கடவுளின் படைப்பு தொழில் முடிந்துவிட்டது. மனிதனின் வாழ்க்கை தொடங்கியது. மனிதன் மனிதனாக 20 ஆண்டுகள் வாழ்ந்தான். திருமணத்துக்கு பின்னர் கழுதை மாதிரி எல்லா பொறுப்புகளையும் சுமந்து 30 வருடங்கள் வாழ்ந்தான். நாய் மாதிரி வீட்டு காவலாளனாக இருந்து தனக்கு கொடுத்த உணவை ஏற்றுக்கொண்டு 15 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவனுக்கு வயதானதும் கிளைவிட்டு கிளைதாவும் குரங்கு மாதிரி மகன் வீட்டுக்கும் மகள் வீட்டுக்கும் லோ லோ என்று அலைந்து பேர குழந்தைகளிடம் பல குறும்புகள் செய்து அவர்களை மகிழ்விக்கின்றவனுமாக 10 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தான். இப்படி ஒரு வாழ்வை மனிதன் பெற்றுக்கொண்டான். பேராசையால் அவன் படும் அவஸ்தையை பார்த்து கொண்டிருக்கிறார் கடவுள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம்.